நான் உங்க சந்தியா பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆம்ரஸ். நார்த் இந்தியா ஃபேமஸான ஆம்ரஸ். ஆமாங்க, நார்த் இந்தியாவில் இதை பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டு பாஷையில சொல்லணும்னா மாம்பழம் பாயாசம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு பழுத்த மாம்பழமா நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அது 1, 2, 3 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த குவான்டிட்டி பொறுத்து இருக்கு. நான் 2 பேருக்கு சாப்பிட்றதுனால நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். இது என்ன பண்ணேன்னா இதை நான் கையில பிணைஞ்சுக்கிட்டேன். மாம்பழத்தை நான் மிக்சியில போட்டு அரைச்சிக்கல. நான் நல்லா கை வாஷ் பண்ணிட்டு கையிலேயே பிணைஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மிக்சியில போட்டு நம்ம அரைச்சோம்னா அது ரொம்ப பியூரியா இருக்கும். குடிக்கும் போது ஒரு மாதிரி ஜூஸா இருக்கிற மாதிரி இருக்கும், தவிர அந்த கிரன்ச்சியா அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழம் வாயில தென்படவே படாது. அது அப்படியே ஒரு பழச்சாறு மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் கையில நல்லா கூழ் மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பிணைய நம்மளுக்கு அந்த சாறு அப்படியே அந்த மாம்பழத்துல இருந்து வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை. ஆல்ரெடி மாம்பழம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டோன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். எப்பவுமே நம்ம பாயசம் நம்ம சுகரியாக சாப்பிடுவோம்ல, அதுக்காக சர்க்கரை போட்டுக்கிட்டேன். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்னா தவிர்த்துக்கலாம். அதை நல்லா போட்டு இந்த பீட்டர் வச்சு நல்லா கலரிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஆற வச்சு அதை வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் ஒரு கப்பு பால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய வேணும்னா ஒரு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை விஸ்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ பால், மாம்பழம் ப்ளஸ் சர்க்கரை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுக்கிட்டேன். 1 ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த டேஸ்ட் இருக்கேங்க. ஏன் மாம்பழத்தை முக்கணியில ஒன்னா சொல்றாங்கன்னு இப்பதான் தெரியுது. இதுவரையும் நம்ம மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்ருக்கோம், வெறும் தண்ணி ஊற்றி அடிச்சு அது மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன். பாலில் கலந்து நான் சாப்பிட்டதில்ல. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. செஞ்ச உடனே காலி. நான் வச்சு சாப்பிடலாம் நினைச்ச காலி ஆயிடுச்சு.